இப்போ வந்து நம்ம சமயச்சார்பின்மை வந்து அரசியலமைப்புக்கு பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சமயச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து அரசையும் மதத்தையும் பிரிக்கும் கோட்பாடு. சமயச்சார்பின்மை அப்படிங்கிற வேர்டை முகவுரையில் வந்து எப்போ சேர்த்தாங்கன்னா 42வது சட்டத்திருத்தம் 1976 அப்போ தான் வந்து சேர்த்துருக்காங்க அரசியலமைப்புக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் ரத்திலால் வழக்கு வந்து சமயச்சார்பின்மை சார்ந்த வழக்கு. அது வந்து 1954 அப்போ நடந்துச்சு. அதில் என்னென்னா கோயில், அதாவது கோயிலோ சர்ச்சோ மசூதியோ எதுனாலுமே அவங்களோட இஷ்யூஸில் வந்து கவர்மெண்ட் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ரத்திலால் வழக்கு. இதில் வந்து சில உரிமைகள் வந்து இந்த சமயச்சார்பின்மையை சார்ந்து வரும். அது என்னென்னா சமத்துவ உரிமை, மத சுதந்திர உரிமை, கலாச்சார உரிமை, இது மூணுமே வரும். நம்ம உரிமைகளுக்கு வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதில் வந்து 15வது பிரிவு என்னென்னா சமயம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு தடை, அது 15வது. பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல், அது 16வது. அடுத்து வந்து மத சுதந்திர உரிமைகள் வந்து ஒரு 4 வருது. அதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு வந்து சொல்கிறேன். பிஎம் என் டேக்ஸ் என் டீச் அப்படிங்கிற பிஎம் என் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எண்ணில் ஒன்று வந்து டேக்ஸு, இன்னொன்று வந்து டீச். பிஎம் என்டி ஸ்கொயர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பீனா வந்து ப்ராக்டிஸ், அதாவது பின்பற்றுறது, எந்த ஒரு சமயத்தினையும் இருக்க பின்பற்ற பரப்ப உரிமை, அது 25. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, மேனேஜ், சுதந்திரம், 26. சமயம் ஆதரிக்க அரசு யாரையும் வரி செலுத்த வற்புறுத்தக்கூடாது, நோ டேக்ஸ், 27. கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த போதனை மற்றும் வழிபாடு கலந்து கொள்ளாமல் இருக்க, நோ டீச், அந்த இதெல்லாம் போதிக்கக்கூடாது, 28. அடுத்து கலாச்சார உரிமையில் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பாகுபாடு காட்ட தடை, அது 29 வருது. பிஎம் என்டி ஸ்கொயர், பி ப்ராக்டிஸ் 25, எம் மேனேஜ் 26, என் நோ டேக்ஸ் 27, நோ டீச் 28. இது வந்து மத சுதந்திர உரிமைக்கான ஒரு ஷார்ட் ட்ரிக்.